ஐயோ ரொம்ப சூப்பராக இருந்தது தலைவா. நம்ம விஜய் சார் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லீடு உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சில காமெடிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நல்லா இருந்தது தோணுச்சு. சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக தரமையாக இருந்துச்சு. பார்க்கலாம். ஆமாம், கனெக்ட் ஆகுது. அப்பா ஸ்டோரி, நான் பாப்பா பொண்ணு ஸ்டோரி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை ப்ரோ, மூவி டீம் தான் நம்மளே ப்ரோ. பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள் யாரும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கவர் பண்ணுறாங்க. இதுமாதிரி பசங்களுக்கும் மாஸ் ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வந்து பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. வர்த்து தான் ப்ரோ படம். சொல்லுப்பா, நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ, வேறு லெவல். நல்லா இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது ப்ரோ. அப்பா குழந்தைக்கான பாண்டிங் ரொம்ப கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப ஆக்ஷன்லாம் வேறு லெவல். லெஜண்ட் சார்லாம் வேறு லெவல் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்குது படம். மியூசிக்கு சரி, ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. டோட்டலாக நல்லா தான் ப்ரோ. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. இல்லை, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அதெல்லாம் இது சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லெஜண்டோட படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் மக்களுக்காக கொடுத்தா போதும். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே பண்ணுவார், சிறப்பாக இருக்கும். எல்லாருமே தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஹாலிவுட் மாதிரி ஒவ்வொரு சீனுமே வந்து ஹாலிவுட் மாதிரி இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. கதை ரொம்ப நல்லா போயிடுச்சு. ஆனால் ஹீரோவோட ஆக்டிங் சில குறைகள் இருந்தாலுமே கதை உண்மையாக ரொம்ப சூப்பராக ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ ரொம்ப சூப்பராக இருந்தது தலைவா. நம்ம விஜய் சார் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லீடு உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சில காமெடிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நல்லா இருந்தது தோணுச்சு. அதோட சூப்பராக இருந்தது படம். வேறு லெவல், சூப்பராக இருக்கு. இனிமேல் எல்லா நடிகரை விட இவர் தான் டாப்பு. வேற எந்த ஆளும் கிடையாது நடிக்கிறதுக்கு. நல்லா இருந்தது. ஃபைட்டிங்லாம் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபைட்டிங்லாம் செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குண்ணா. ஆக்ஷன்லாம் வேற லெவல். நான் நினச்சே பார்க்கலாம், அந்த அளவுக்கு வேற லெவல். சார் புருஷல் என்ன சார், புருஷலையே மிஞ்சிட்டார் எங்கள் தலைவர். ரீடர்னா ரீடர் தான். சென்டிமெண்ட்டாக ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். குழந்தை சென்டிமெண்ட் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. இந்த படத்தை மிஞ்சி சுவர் செந்தில்குமார் சார் வந்து செதுக்கியிருக்காரு. கேமராமேன் அவ்வளோ அந்தளவுக்கு அட்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது வேறு லெவலில் இண்டஸ்ட்ரி படம்னு பார்க்க மாட்டோம். இந்த படம் வந்து வேர்ல்டு லெவலில் படம் பார்க்கலாம். எல்லாருமே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். வந்து செம்மையாக இருக்குது படம். மாஸ் ஃபேமிலி சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் சூப்பர். மை டாட்டர் சென்டிமெண்ட் சூப்பர் சொல்லு. சூப்பர் நல்லா இருக்குண்ணே. ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் போரே இல்லை. எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஃபைட் சீனு இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக, நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால் இது கண்டிப்பாக நல்லா படம் ஓடும். படம் நல்லா இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் விரும்புவாங்க. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். நல்லா விரும்புகிற மாதிரி நல்லா இருக்குது, பார்க்கலாம். வேற லெவல்னா சூப்பர். சூப்பராக இருக்குண்ணா. வேற லெவல் இருக்கு. செம்மையா இருக்கு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. சூப்பர். ஃபைட்டிங்லாம் வேறு லெவலு. ஃபேமிலியோடு வரலாம், செம்மையாக பார்த்துட்டு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்ம வேறு லெவலு. இனிமேல் எங்கள் அம்மா கூட நான் செம்ம ஹாப்பியாக இருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். செம்ம ஃபீலிங்ண்ணா. வேறு லெவல். தலைவருக்கு வெளுத்து கட்டிட்டாரு. கண்டிப்பாக படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோட 100 படங்க நல்லா இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தோமோ, நானும் எத்தனையோ ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது, சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னொன்று முக்கியமான இந்த விஷயம்னா, விளம்பரத்தில் நடிக்கும் போது அவங்க வந்து எவ்வளவோ கிண்டல் பண்ணாங்க. உண்மை, அது உண்மையை சொல்லி தான் அவனை நான் உன் கடலில் நானே துணி வாங்கிடுறேன், நீ தயவு செஞ்சு நடிக்காதன்னு சொன்ன பொய்க்க பசங்க தேவையில்லாம் ரொம்ப தப்பு. அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சினிமா வச்சு பிழப்பு நடத்தலை. அவங்க வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒன்று பிஸ்னஸ் மேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் உடைச்சிட்டு நம்ம இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தோட 100 மடங்கு அதிகமாகுது. இப்போ 2-3 வாட்டி பார்க்கலாம். படம் வேற லெவல். செம்மையா பண்ணிட்டாரு. ஆக்டிங்ல செம்ம செதற விட்டாரு, பறக்க விட்டாரு. வேற லெவலு. ஐயோ, என் கண்ணெல்லாம் கலக்கிடுச்சிங்க. அப்படியே அவ்வளோதுக்கு இருக்கு. செகண்ட் பார்ட் ஃபுல்லாக ட்விஸ்ட் தாங்க. செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பசங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற என்டர்டைன்மெண்ட் டயத்துக்கு இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது படம்.
ஒரு இது ஆகுது, நல்லா இருக்கு. நம்ம லெஜெண்டை ஃபஸ்ட்டு படம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த படம் பார்க்கும்போது பசங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நமக்கும் ஒரு சரி, இப்போ ஒரு முதல் நடிகை நடிப்பாங்க, அடுத்த படம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு போய் பார்ப்போம்ல. அப்படி பார்க்கும்போது இப்போ பெட்டராக நடிச்சிருக்கிறாரு. ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப எமோஷ்னலாக நடுவில் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம். அந்த டாட்டருக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன் அந்த எமோஷ்னல் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்கே போன பார்த்தா வேறு மாதிரி நல்லா இருந்துச்சு படம். படம் செம்மையாக இருந்துச்சு. பங்கமாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அந்த ட்விஸ்டோட ரிவீல் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்காது. செம்மையாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மெசேஜாக எப்படி சொல்கிறேன், ஒரு ஃபாதர் ஒரு டாட்டரோட எமோஷனு அந்த க்ரியேட் பண்ணி சொல்கிறது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க மிஸ் பண்ணுற அந்த சீனு, அப்புறம் அந்த ஒரு வந்து புக்கு நம்ம வந்து புக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு அந்த இடத்துல சொன்னது நல்லா இருந்துச்சு. செம்மையாக நடிச்சிருக்காரு லெஜெண்ட், வேற லெவலில் இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பர், நல்ல வில்லன் கேரக்டர் வேற லெவலு, அவருக்கு சூப்பராக இருக்கு. அளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், மூவி. ஃபேமிலி ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க. அதை விட ஆக்ஷனும் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது சார். சாங்ஸ் நல்லா இருக்குது. சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், ட்ரோல் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இந்த படம் இல்லை, அந்த லெவலில் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை லெஜண்ட் இந்த அளவுக்கு நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. வேற லெவல் படம். ஒவ்வொரு செகண்ட் பார்க்கும்போது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான். என்ன இந்த படம் இப்படி இருக்கே அப்படின்னு யாருமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்தில் ட்ரோல் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த படத்தில் அவரை ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஆக்டிங் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது தெரியுது இந்த படத்தில். அப்படியே வேற லெவல் மாஸ் படம், சூப்பர் ஹிட் ஆகும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க. அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்காங்க, லெஜண்ட் சாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வேற லெவல், சூப்பர் படம், சூப்பராக இருக்குது. இல்லை நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. அதெல்லாம் இது சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லெஜண்டோட படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக தரமையாக இருந்துச்சு. பார்க்கலாம். ஆமாம், கனெக்ட் ஆகுது. அப்பா ஸ்டோரி, நான் பாப்பா பொண்ணு ஸ்டோரி செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது ப்ரோ, வேறு லெவல், நல்லா இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது ப்ரோ. அப்பா குழந்தைக்கான பாண்டிங் ரொம்ப கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப ஆக்ஷன்லாம் வேறு லெவல். லெஜண்ட் சார்லாம் வேறு லெவல் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்குது படம். மியூசிக்கு சரி, ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. டோட்டலாக நல்லா தான் ப்ரோ.